நாங்க ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பாக கொண்டாடுறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு எங்க கோயிலை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த நாள்ல புதிய ஆடை அவருக்கு கொடுத்து அவர் நல்லா முதல்ல அபிஷேகங்கள் 9 அபிஷேகம் செஞ்சு புதிய ஆடை உடுத்தி நல்ல மலர் மாலைகள் எல்லாம் சூட்டி ஆபரணங்கள் வாங்கி அவருக்கு சூட்டி அவரை தூப தீப ஆராதனைகள்லாம் காட்டி ரொம்ப விசேஷமா நாங்கள் அன்னைக்கு அவருக்கு வழிபாடு செய்கிறோம். அந்த வழிபாட்டில் இனிப்பு காரம் இதெல்லாம் அன்னைக்கு அவருக்கு பிடித்தமானது சில பலகாரங்களை அவருக்கு பண்ணி வைக்கிறோம். அபிஷேகம்னு சொல்லி செய்யும்போது ஒரு சிலர் அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கவும் செய்கிறாங்க. இந்த உற்சவர் பாபாவுக்கு 9 அபிஷேகம் நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இளநீர் பானக்கம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் அபிஷேகம் செஞ்ச சாமானங்கள்லாம் மற்றவங்களுக்கு நாங்கள் விநியோகம் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மூலவர் பாபாவிற்கு அன்னைக்கு அபிஷேகம் செஞ்சு அவருக்கும் அன்னைக்கு புது ட்ரெஸ்ஸு நாங்கள் போடுறோம். அன்னைக்கு அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு அவர் உட்காரும்போது ராஜ கம்பீரத்தோடு அவர் பாபா காட்சி தருகின்றார். தேங்காய் பழம் பூ வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் கொடுத்து அன்னதானமும் அன்னைக்கு அழைச்சி இனிப்புகள் பண்ணி